திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நம. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சாரதா நவராத்திரியுடைய 4வது நாள். அதாவது கடந்த 3 நாட்களாக நம்ம அம்பாளுடைய அடியவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். முதல் நாள் அபயாம்பிகை பட்டர், அவரை பற்றி பார்த்துருந்தோம். மாயவரத்தில் குடிகொண்டு இருக்கிற அபயாம்பிகை அவருடைய வாழ்க்கையில் நடத்தின திருவிளையாடலை பார்த்துருந்தோம். 2வது நாள் மகாகவி காளிதாசர், அவருடைய வாழ்க்கையில் மகாகாளி என்னென்ன திருவிளையாடலை நடத்தினா அப்படின்றத அதை பற்றி பார்த்துருந்தோம். நேர்த்திக்கு 3வது நாள் நீலகண்ட தீட்சிதருடைய வாழ்க்கையில் தாய் மீனாட்சி என்ன திருவிளையாடலை நடத்தியிருந்தா அப்படின்னு அதை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு 4வது நாள். இந்த 4வது நாள் ஒரு சித்தருடைய வாழ்க்கையில் ஒரு அம்பாள் நடத்தின திருவிளையாடலை தான் பார்க்க போகிறோம். சித்தர்கள் அப்படின்றவங்க எப்போவுமே பாலாம்பிகை, அதாவது வாலாம்பிகை அப்படின்னும் சொல்லக்கூடியவள், அம்பாள் குழந்தை ரூபத்தில் இருப்பா. அந்த அம்பிகையை தங்களுடைய ஆத்மார்த்த தெய்வமாக வணங்குறவங்க தான் சித்தர்கள். சித்தர்களுக்கு எப்போவுமே பாலாம்பிகை அப்படின்ற அம்பாளே ரொம்ப இஷ்ட தெய்வம். அந்த அம்பிகையை கொஞ்சறதும், அந்த அம்பிகையை விளையாட்டு ஸ்வரூபமாக பார்க்கறதும், இப்படியே சித்தர்கள் வணங்கிட்டே வருவாங்க. அதில் ஒரு முக்கியமான சித்தர், 11 சித்தர்களில் இருக்கிறவர் அழுகணி சித்தர் அப்படின்றது அவருடைய பேர். இந்த அழுகணி சித்தர் அப்படின்ற பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இவருக்கு ஏன் அழுகணி சித்தர் அப்படின்ற பேர் வந்ததுன்னா, அழுத கண்களை உடையவர். அவருடைய கண்களில் எப்போவுமே அழுகை, கண்ணீர் இருந்துகிட்டே இருக்குமாம். எப்போவுமே சித்தருடைய பாடல்கள் அப்படின்லாம் நம்ம படித்தோன்னா முதல்ல அந்த பாடல்கள்லாம் அவ்வளோவா புரியாது. ஆனால் அந்த பாடலை படிக்க படிக்க அதில் எவ்வளோ பெரிய ஆத்மார்த்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அதுலேயும் இந்த அழுகணி சித்தர் அம்பாளை எப்போவுமே கண்ணம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அதாவது கண்ணம்மா கண்ணம்மானே தன்னுடைய சித்தர்கள் பாடல்களில் எல்லா பாடல்களையும் வரும். இந்த அழுகணி சித்தர் எந்த அம்பாளை அப்படி ரசித்து கூப்பிட்டுருக்கார் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியவளான தாய் நீலாயதாட்சியை தான் அப்படி கூப்பிடுறார். நீலாயதாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்ஷினாலே கண்ணு, நீல நிறத்தில் இருக்குமாம் அவளுடைய கண்கள். நாகப்பட்டினம் அப்படின்றதே கடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலம்தான். அதுலேயும் அங்கே சுவாமி ஈஸ்வரன் காயாரோகணேஸ்வரர் அப்படின்ற பேரில் இருப்பார். அந்த அம்பாள், அதாவது நீலாயதாட்சி, இந்த காயாரோகணேஸ்வரர் சமேதமாக இங்கே இருப்பா. அதுலேயும் அம்பிகை யௌவன ஸ்வரூபத்தில் இருப்பாளாம். யௌவனம் அப்படின்னாலே இளமை பருவம் அப்படின்னு அர்த்தம். அழகான இளமையான சின்ன பெண்ணா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாளாம் அம்பிகை. அதனால அம்பாளுக்கு அங்கே ருது பிரீத்தி, அம்பாள் வயசுக்கு வர்றது, பெரிய பொண்ணாருது அப்படின்ற அந்த ருது பிரீத்தி அபிஷேகம்லாம் நீலாயதாட்சிக்கு நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்று. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா, நல்ல அழகான ஸ்வரூபம். அம்பாள் இந்த நீலாயதாட்சி கிட்ட இந்த அழுகணி சித்தர் எப்பவுமே அம்பாளை பார்த்து அழுதுண்டே இருப்பாராம். ஏன்னா அவளுடைய பேரை பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? நீலாயதாட்சி, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண்களை உடையவள். அது என்ன நீல நிறம் அப்படின்னா, அந்த நீல நிறம்ன்றது எதை குறிக்கும்னா அம்பாளுடைய கருணா வாத்சல்யம். அவகிட்ட அவள் முன்னாடி யாராவது போய் நின்று கண்களில் கண்ணீரோடு போய் நின்று, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று, இந்த கஷ்டத்தை எனக்கு தீர்த்து வைன்னு யாருடைய கண்கள்லையாவது கண்ணீரை அவள் பார்த்துட்டா அப்படின்னா அவளால் தாங்கிக்க முடியாதான். உடனே அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாளாம் நீலாயதாட்சி. இந்த நீலாயதாட்சி முன்னாடி இந்த அழுகணி சித்தருக்கு எப்போவுமே என்ன விஷயம் அப்படின்னா, அவர் அழுதுண்டே இருப்பாராம். அதாவது எனக்கு முக்தியை கொடு, என்ன ஒரு காரணத்துக்காக அழுவார் அப்படின்னா, எனக்கு முக்தியை கொடு, போதும், இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே போதும், எனக்கு முக்தியை கொடுத்து என்னை காப்பாற்று. ஏன்னா முக்தின்றது ஒரு பெரிய விஷயம். நம்மளுடைய உடம்புலேருந்து இந்த உயிரானது வெளியே போச்சுன்னா அது இன்னொரு கருப்பைக்குள்ளே போகக்கூடாது, இன்னொரு ஜனனம் நமக்கு நடக்கக்கூடாது. அப்போது சுவாமிகிட்டேயே நம்ம போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடியது தான் முக்தி. அந்த முக்தியை பெரிய பெரிய தவம் பண்ணி நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வச்சு தான் எல்லாராலையும் அடைய முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த முக்தியை நம்மளால் வாங்கிக்க முடியும்.
அப்படி அந்த முக்தியை வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு திறமை இருக்கணும் இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு நல்ல புண்ணிய கர்மாக்கள் சேர்ந்திருக்கணும். ஆனால் இந்த அழுகணி சித்தர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, எப்பவுமே அம்பாள் முன்னாடி போய் நின்று அழுதுண்டே இருப்பாளாம். எப்பவுமே அம்மாவுக்கு குழந்தைங்க அழுதா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா முதல்ல அழுகையை நிறுத்துவா. முதல்ல அழுகையை நிறுத்து, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் அம்மா. மாத்ரு வாத்சல்யம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால அம்பாள் வந்து இவர் அழுதுண்டே இருக்கிறத பார்க்கறதுக்கு அம்பாளால் முடியவே இல்லையாம். நீலாயுதாட்சி நீல நிறத்தில் கண்களை உடையவள், அதுவும் இல்லாமல் கருணை அவளுடைய கண்கள் முழுக்க நிரம்பி வழியுமாம். அப்பேற்பட்ட கண்களை உடையவள் முன்னாடி போய் நின்று இந்த சித்தர் எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுண்டே இருப்பாராம். கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிட்டு அழுதுண்டே இருக்கிறத பார்க்கும்போது அம்பாளால் தாங்கிக்க முடியல. உடனே அம்பாள் என்ன பண்ணுறா, சுவாமி கிட்ட சொல்லி, இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் என் கண் முன்னாடி வந்து அழுதுண்டே இருக்கு, அதனால இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டு முக்தியை ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயத்தனப்பட்டு வாங்கக்கூடிய நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வச்சு வாங்கக்கூடிய முக்தியை அம்பாள் நீலாயுதாட்சி முன்னாடி நின்றுட்டு இந்த சித்தர் அழுது 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 மட்டுமே வாங்கிண்டாராம். ஏன்னா அழுதா அவளால் தாங்கிக்கவே முடியாது. உனக்கு அழுகையை நிறுத்தணும்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குற தெய்வம். அதனால்தான் கருணை நிரம்பிய கண்களை உடையவள் நீலாயுதாட்சி. அப்படி அம்பாள் சுவாமி கிட்ட கேட்டு அந்த அழுகணி சித்தருக்கு முக்தியை வாங்கி கொடுத்தாளாம். இன்னி வரைக்கும் காயாரோகணேஸ்வரர் கோவிலில் நாகப்பட்டினத்தில் அழுகணி சித்தருடைய ஜீவசமாதி இன்னமும் இருக்குது. சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு என்றைக்குமே ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சித்தர்களுடைய நிறைய புண்ணிய கர்மங்கள் நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ரக்ஷையாக இருந்து காப்பாற்றும். அதனால அடுத்த தடவை உங்கள் இதை பார்க்குற யாருக்காவது காயாரோகணேஸ்வரர் கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா நாகப்பட்டினத்தில் தவறாமல் போய் அழுகணி சித்தருடைய திருச்சமாதியை பார்க்கணும். அங்கே அம்பாள்கிட்ட நீலாயுதாட்சிக்கு முன்னாடி அழுது அழுது மட்டுமே காரியத்தை சாதிச்சுண்டவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழுகணி சித்தருக்கு அனுகிரகம் பண்ண அம்பிகை இந்த சாரதா நவராத்திரி 4வது நாளில் அம்பாள் நீலாயுதாட்சியை பற்றி தெரிஞ்சுட்டும் அழுகணி சித்தருக்கு அம்பாள் கொடுத்த முக்தியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். இதோட இன்னைக்கு நம்ம பதிவை முடிச்சுக்கலாம். அம்பாளுடைய அனுகிரகத்தில் நாளைக்கு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.